பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 1:2. அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். 3 யோவான் 1:2. Beloved, I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers. 3 John chapter 1 verse 2. அப்போஸ்தலனாகிய யோவானோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். அதுதான் கர்த்தருடைய பிரியமும் சித்தமுமாயிருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அன்றைக்கு பிலேயாம் கண்டு கொண்டான். தேவ பிள்ளைகளே, உலகத்தில் ஒருவரையொருவர் ஒழிக ஒழிக என்று கத்தி ஓலமிடுகிறார்கள். அநேக தொழிற்சங்கங்கள் முதலாளிகள் ஒழிக என்று சொல்லுகின்றன. அரசியல் கட்சிகள் ஒழிக ஒழிக என்று சொல்லி ஒன்றையொன்று தாக்கிக் கொள்ளுகின்றன. ஆனால் கர்த்தரோ நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள் என்று அன்போடு வாழ்த்துகிறார். ஒரு முறை இயேசு சீஷர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினார். வேதம் சொல்லுகிறது, இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்த்துவதற்கு அவர் முந்திக் கொண்டார். ஆம், நீங்கள் வாழ்ந்து சுகிக்க வேண்டுமென்றே அவர் வாழ்த்துகிறார். பாவம் மனுஷனை சாவடிக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவமும் சாபமும் வியாதிகளும் மனுஷனை வேதனைக்குள்ளாக்கும். மரணத்திற்குள்ளும் கொண்டு போகும்போது கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தி தம்முடைய இரத்தத்தினால் பாவங்கள் அற கழுவி நித்திய ஜீவனை கொடுத்து வாழ்க என்று வாழ்த்துகிறார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நீங்களும் மற்றவர்களை மனதார வாழ்த்துங்கள். அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், சந்தோஷப்படுத்துங்கள். ஒருவருக்கொருவர் வாக்குத்தத்த வசனங்களை பேசி திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். வெளி தேசங்களில் வாழ்த்துகிற பதங்கள் ஏராளம் இருக்கின்றன. காலையில் ஒருவரையொருவர் பார்த்ததும் குட் மார்னிங் என்று சொல்லுகிறார்கள். பிறந்த நாள் வந்து விட்டால் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக வாழ்த்துகிற சொற்கள் வெளி தேசத்தில் ஏராளம் உண்டு. அவர்கள் ஒருவரையொருவர் வாழ்த்தி மனதார ஆசிர்வதிக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய தேசமும் ஆசிர்வதிக்கப்படுகிறது. ஆனால் நம் தேசத்தை பாருங்கள், மனதார வாழ்த்தும் சுபாவம் நம் மக்களிடையே இல்லை. ஒருவன் நன்கு வாழ்ந்து விட்டால் மிக அதிகமாக பொறாமை கொள்ளுகிறார்கள். ஒருவன் நல்ல காரியம் செய்துவிட்டால் எரிச்சல் அடைகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஒருவருக்கொருவர் வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஜெபம். உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று கூறின எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க உதவி செய்யும். உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.